தமிழுறவுகள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் சர்ச்சையாக பேசி மாட்டிக்கொண்ட அமைச்சர் பொன்முடி, இந்த தலைப்பில் தான் இந்த காணொலி நம்ம பேச இருக்கோம். அதாவதுங்க, திமுக கட்சியை சார்ந்தவர்கள் மேடையில் பேசும்போது ஆபாசம் நிறைந்த வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுவதை வழக்கமாக கொண்டுள்ளார்கள். குறிப்பாக அருவருக்கத்தக்க வகையில் தற்போது பொன்முடி பேசியிருக்காருங்க. திமுக அமைச்சர் பொன்முடி பேசின காணொலி தற்போது சமூக வலைதளத்தில் பலரும் பகிர்ந்து வருகிறார்கள். அதே போல் பொன்முடியின் இந்த பேச்சை கண்டித்தும் வருகிறார்கள். அவ்வளவு ஆபாசமான நிறைந்த வார்த்தைகளை பயன்படுத்தி பெண்கள் இருக்கும் அவையில் இந்த பொன்முடி மிகவும் கீழ்த்தரமாக நடந்து கொண்டிருந்தாருங்க. முதல்ல பொன்முடி பேசின காணொலியை இணைச்சு வர நீங்களே பாருங்க. சைவம்னா படுத்துக்கிறது, வைணவம்னா நின்னுகிறது. பொன்முடியின் இந்த பேச்சுக்கு சமூக வலைதளத்தில் பலரும் தங்களது கண்டனங்களை தெரிவித்து வருகிறார்கள். அதில் நாம் தமிழர் கட்சியின் இளைஞர் பாசறை பொறுப்பாளர் அண்ணன் இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள், சீமான் அப்படி இப்படி பேசிவிட்டார் என பொங்கிய யோக்கிய சிகாமணிகள் வாய் திறங்கடா, இந்த ஆள் எல்லாம் ஒரு அமைச்சர், இதற்கு மேல் ஒருவர் பொது மேடையில் வக்கிரமாக பேச முடியுமா என்ற கேள்வியை முன் வச்சிருந்தாருங்க. அதே போல் தென்னகம் விஷ்ணு என்ற சகோதரர் இவ்வளவு கேவலமாக பேசுகிறான்னு கேவலமாக நினைக்காதீங்க, திமுக அமைச்சராக இருந்துட்டு இது கூட பேசாமல் இருந்தால்தான் ஆச்சரியம், என்ன மேடம் இதெல்லாம், கனிமொழி இந்த பேச்சை கண்டித்து ஒரு அறிக்கை விடுவீங்களா என்ற ஒரு கேள்வியை முன் வச்சிருந்தாருங்க. அதே போல அன்பு தமிழர் என்ற சகோதரர் மக்களே சிந்தியுங்கள், இது போன்ற ஆட்களைத்தான் நீங்கள் தேர்ந்தெடுத்து சட்டப்பேரவைக்கு அனுப்பியுள்ளீர்கள், வருங்காலங்களில் உங்களுக்கானவன் யார் என்று, இந்த மண்ணுக்காக பல வருடங்களாக போராடுபவர்கள் யார் என்று யோசித்து சிந்தித்து உங்கள் ஒரு விரல் புரட்சி செய்யுங்கள் என்று தனது கருத்தை பதிவு பண்ணியிருந்தாருங்க. பெண்களை இழிவுபடுத்த வேண்டும் என்ற கெட்ட எண்ணத்தோடு இந்த பொன்முடி தொடர்ந்து மேடைகளில் ஆபாசமாக பேசி வருவதை நீங்க எப்படி பார்க்குறீங்கன்றத உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.